அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்கறது ரோஜா மாதுளை. அதாவது ரோஸ் மாதுளை, ரோஸ் மாதுளைன்னு நான் சொல்லுவேன் இல்லைங்க. அந்த ரோஸ் மாதுளை இதுதாங்க. இதுக்கு எல்லாமே நம்ம செடிகள்ல காய்ச்ச மாதுளம்பழம். 1, 2 சொத்தையுமாயிருக்குது. பாதி கிளி, அணில் எல்லாம் சாப்பிட்டு போன போக, மிச்ச பழம் இவ்வளவுதான் கிடைச்சதுங்க. இதுதான் ரோஜா மாதுளை. அருமையான வெரைட்டிங்க. கடினமான விதை, இனிப்பு அதிகம், லேசா துவர்ப்பு சுவை கலந்த அருமையான ரகம். இது விதைக்காக காலையில பறிச்சேன். நம்மாள் வந்தாரு. சரி பதிவு பண்ணிடலான்ட்டு ஒரு வீடியோ எடுத்தா, எப்படி இருக்குதுன்னு பாருங்க. நல்லா அருமையான மாதுளைங்க. இதுக்கெல்லாம் இப்ப விதை போட்டோம்னா, வர்ற ஆடி மாசம் எல்லாத்துக்கும் கிடைக்குமுங்க. ஆடி மாசம் இதை மறக்காம ஞாபகத்துல வச்சு, இந்த ரோஜா மாதுளை வாங்கி, உங்க உணவு காட்டுலயுமே, இல்ல உங்க தோட்டத்திலயுமே ஒரு 2, 2 செடியாவது நட்டி வையுங்க. செம்ம டேஸ்ட்டுங்க. இப்ப சாப்பிட போறேன். நன்றி, வணக்கம்.